டிராயிங் எல்லாம் நாங்கள் இமேஜஸ் அப்படியே பண்ணி காமிப்போம். இது யூ டைப் மாடலர் கிச்சன். அக்கர்லிக் ஃபினிஷ் தான் ஸ்விங் கார்னர்னு சொல்லி ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது ஆயில் புல் அவுட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு டிசைன் கொடுத்தீங்கன்னா அதே டிசைனை நாங்கள் அப்படியே பண்ணி கொடுத்துருவோம். பார்க்குறதுக்கு அப்படியே வுட் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு விஆர் கான்செப்டும் எங்கள்கிட்ட இருக்குது. இது மாதிரி லேமினேட் ஃபினிஷ்லேயும் பண்ணியிருக்கோம். இந்த வீடு ஃபுல்லாகவே அக்கர்லிக் ஃபினிஷ் மட்டும்தான். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ராபின்சன் ஹோம்ஸ் இன்டீரியர்ஸ்லேருந்து பேசுகிறோம். இந்த ஃபீல்டில் ஒரு 20 இயர்ஸாக இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய ஆஃபீஸோட மாக்கப்பையும் நாங்கள் பண்ண 2 வீட்டோட இன்டீரியர்ஸையும் உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்கள் இந்த 2 வீடையும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஒர்க்கு கொடுத்தீங்கன்னா குறைவான ப்ரைஸில் தரமான வேலைகளை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். வாங்க சைட்டை பார்க்கலாம். இது விலாங்காடு பார்க்கணுன்ற இடத்துல இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். கிரவுண்ட் +1 வீடு. இப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிளான டிவி யூனிட். அது கிளைண்ட்டுக்கு இது பிடிச்சிருந்ததுனால இது மாதிரி தான் வேணும்னு கேட்டாங்க. அதனால இதே மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்தோம். வாயர்ஸ் இதில் இருக்குது. இது ஸ்டோரேஜ். இந்த வீடு ஃபுல்லாகவே அக்கர்லிக் ஃபினிஷ் மட்டும்தான். இது வந்து 1500 பெர் ஸ்கொயர் ஃபீட். லிவிங் ஏரியாவில் ஹாலில் பண்ணியிருக்கோம். இந்த ஃபால் சீலிங் இது பாருங்கள். கோலைட்லாம் லைட்டிங்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். நம்ம 80 ரூபா வாங்குகிறோம் நாங்கள். டிசைன்ஸ் நிறையா இருக்குது இதில். இது டைனிங் ஏரியா. இதுலேயும் ஃபால் சீலிங் பண்ணி லைட்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்கிறோம். இது வாஷ் பேஷன் ஏரியாவில் மிரர் கொடுத்து கபோர்ட் கொடுத்துருக்கோம். இது டஸ்ட்பின் ஹோல்டர் பார்த்துக்கோங்க. எல்லாம் வாட்டர் ப்ரூஃப் தான். BWP 710 கிரேட். மாடுலர் கிச்சன் வந்து பாருங்க. இது யூ டைப் மாடுலர் கிச்சன். இதுல பேண்ட்ரி யூனிட் இருக்கு. கிளாஸ் கொடுத்து அழகா பண்ணியிருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா அந்த ஆயில் புல் அவுட் கொடுத்துருக்கோம் பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும். இது பெரிய சைஸ் உள்ள பாட்டில்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக இது கொடுத்துருக்குறோம். அதுலயே சின்ன பாட்டில்ஸ் வைக்கிறதுக்காக சின்ன ஆயில் புல் அவுட் கொடுத்துருக்குறோம். இதுலயும் அதே மாதிரி கட்லரி ட்ரே கொடுத்துருக்கோம். இது அக்ரிலிக் பண்ணியிருக்கோம். பெர் ஸ்கொயர் ஃபீட் 1500 ருபீஸ் ரேட். எல்லாமே ஒரு சிங்கிள் கலர்ல கிரே கலர்ல பண்ணியிருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லாஃப்ட் 800 ருபீஸ் பண்ணுறோம். இது வால் யூனிட்டு. கீழே லைட்ஸ் கொடுத்துருக்குறோம். இது ஃபுல்லாக வால் யூனிட்டு. செல்ஃப்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க. அதனால இது ரொம்ப உயரமாக பண்ணியிருக்கோம் இவங்களுக்கு. சீலிங்கை பாருங்கள். சீலிங்கும் நல்லா ரொம்ப அழகாக கொடுத்து அதில் ப்ரொஃபைல் லைட்டிங்ஸ் கொடுத்து அழகாக பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள். இது வந்து ஃப்ரிட்ஜ் ஏரியாவுக்காக பண்ணது. இதில் ஃபுல்லாக பேனலிங் பண்ணி ஃப்ரிட்ஜ் ஏரியா வைக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு ஹைட்ராலிக் கொடுத்துருக்குறோம். இதில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். ஸ்டெப்ஸு கீழே ஸ்டோரேஜுக்காக இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ட்ராயர் டைப்பில் பண்ணியிருக்கிறோம். இது ஸ்டோரேஜ் பர்பஸ். எல்லாமே 1500 தான். எல்லாமே அக்ரிலிக் தான். இது வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இதை பண்ணி செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வார்ட்ரோப் ஏரியா நீங்கள் பாருங்கள். மேலே லாஃப்ட் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம். கீழே வார்ட்ரோப்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். அக்ரிலிக் ஃபினிஷ் தான். அந்த ஃபினிஷ் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அக்ரிலிக்கில் கேட்டாங்க கிளைண்ட்டு. அதனால இது மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஸ்டோரேஜுக்காக. இந்த இடம் வந்து ஒரு சின்ன டிவி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த இடம் கொடுத்துருக்குறோம். இங்கே ஒரு ட்ராயர் கொடுத்துருக்குறோம். நல்லா இருக்கும். அதுதான் சொல்கிறேன். நாங்கள் கேரண்டியே 15 வருஷம் 20 வருஷம் கொடுக்குறோம். இது வரலாம் ஒன்றுமே ஆகாது. இது அப்படி இருந்தாலும் எங்கள் சர்வீஸ் டீம் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்காக மிரர் வச்சுருக்கிறோம். 3 ட்ராயர் வச்சுருக்கோம். இங்கே ஒரு சேரை போட்டு பண்ணிக்குவாங்க. சின்ன ட்ராயர் கொடுத்துருக்கோம். இங்கே இது ட்ரெஸ்ஸிங் பர்பஸ்க்காக இதை கொடுத்துருக்குறோம். இந்த ஏரியா வாஷிங் மிஷின் ஏரியா. இது வாஷிங் மிஷின்ஸில் உள்ள ஸ்டோரேஜ் இதெல்லாம் வைக்கிறதுக்காக இந்த ஏரியாவை நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் மற்ற பொருள்களையும் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக இதில் ஒரு டால் யூனிட் டைப்பில் கொடுத்துருக்குறோம். இங்கே வாங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 1வது பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறோம். பெட்ரூமில் ஃபுல்லாகவே பாருங்கள். ஃபால் சீலிங் ப்ரொஃபைல் லைட் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூம்லேயும் வார்ட்ரோப் பண்ணி லாஃப்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் சைஸ் கொஞ்சம் பெருசாக பண்ணி இந்த டாய்லெட் என்ட்ரன்ஸ்க்கு வழிவிட்டு 2 பக்கமும் வார்ட்ரோப் பண்ண சொல்லியிருக்கோம். பண்ணியிருக்கோம். ட்ராயர்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்குறோம். ஓப்பன் ட்ராயர்ஸ். அதனால் அவங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இது லைப்ரரிக்காக புக் செல்ஃப்ஸ் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. மேலே லாஃப்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து செல்ஃப்ஸ் கொடுத்து டோர் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லை. இந்த கிரே கலர் வந்து அவங்களுக்கு பிடிச்சி அந்த வீடு ஃபுல்லாகவே கிரே கலர் வேணும்னு கேட்டதுனால தான் நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். கிரே கலர். மற்ற கலர் வேணும்னா நம்மள்ட்ட 100-150 கலர் இருக்குது. அந்த கலர் எது வேணாலும் பண்ணலாம். கிளைண்ட்டு கேட்டதுக்காக நாங்கள் இந்த கலர் பண்ணோம். இந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வாக்கிங் வார்ட்ரோப் பண்ணியிருக்கிறோம். சேம் அதே கலர் தான். கிளைண்ட் அதே கலரில் கேட்டதுனால இந்த வாக்கிங் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். வித் ட்ராயர்ஸோட பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஹேங்கிங் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். இப்படியே பாருங்கள். இது அக்ரிலிக் ஃபினிஷ்
ஃபினிஷ் பண்ண வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி லேமினேட் ஃபினிஷ்லேயும் பண்ணியிருக்கோம். வார்ட்ரோப்ஸ் அண்ட் லாஃப்ட் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 550 ரூபா லாஃப்ட்டுக்கு, 1150 ரூபா பாக்ஸ் டைப். இது மாதிரி எந்த கலர் கேட்டாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஒரு 300 கலர் இருக்குது. இந்த டோர் கூட அதே லேமினேட்டில் ப்ரெஸ் பண்ணி நாங்கள் போட்டு கொடுத்துருக்குறோம், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுக்கு. இந்த வீட்டில் 4 பெட்ரூம் பண்ணியிருக்கிறோம். 4 பெட்ரூமுக்கும் இதே சேம் கலர்லேயே பண்ணியிருக்கிறோம். நம்ம இப்போ ராபின்சன் ஹோம் ஆஃபீஸில் இருக்கிறோம். நம்ம இப்போ கிச்சனோட மாக்கப் பண்ணியிருக்கோம். அதோட டீட்டெயில்ஸை நாங்கள் உங்களுக்கு சொல்லுறேன். இது டாய்லெட்னு சொல்லுவாங்க, பேண்ட்ரி நெட் சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிறது எல்லாம் அலுமினியம் ஸ்டோரேஜஸ். இது நீங்கள் நிறைய திங்ஸு இதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இதை உங்களுக்கு இடம் ரொம்ப சேவிங்ஸ் ஆகும். பக்கத்துலேயே இது பார்த்தீங்கன்னா இது அட்ஜஸ்டபிள் செல்ஃப்ஸ் கொடுத்து ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து இது பிவிசி கட்லரி யூனிட். இதை நீங்கள் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வேணாலும் போட்டுக்கலாம். இது ஸ்லிம் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்லிம் டெப்த் பாக்ஸ். இது எல்லா வகையான பாத்திரங்களும் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். இது ரொம்ப ஸ்லோ மோஷன். இதோட ஹேண்டில்ஸ் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா மாடுலர் கிச்சன் நல்லாயிருக்கும். இது அக்ரிலிக் ஃபினிஷ். இது அகைன் ஸ்லிம் பாஸ்கெட். இது ஸ்டோரேஜ் நிறைய ஆக்குபை பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இது 50 கேஜி 55 கேஜி வரையிலும் இது வெயிட் தாங்குறோம். இது கார்னர் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஏரியா. இந்த கார்னரில் எந்த பொருளும் எடுக்க முடியாது. அதனால் எடுக்கிற மாதிரி நம்ம ஸ்விங் கார்னர்னு சொல்லி இப்படி ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறோம். அகைன் செல்ஃப் யூனிட். இது ஒயர் பாஸ்கெட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 304 கிரேடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது கட்லரி எஸ்எஸ் பாஸ்கெட்டோட கட்லரி யூனிட். இதில் கத்தி கரண்டி எல்லாமே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுவும் பிளைன் பாஸ்கெட், டிசைனர் பாஸ்கெட் சொல்லுவாங்க. இதில் எந்த திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து தாலி பாஸ்கெட், பிளேட் ட்ராக், எந்த வகையான பிளேட்டையும் இதில் வச்சுக்கலாம். இது விக்கர் பாஸ்கெட். இது காய்கறி அந்த மாதிரி ஐட்டம்ல போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இது விக்கர் பாஸ்கெட் இது பண்ணியிருக்கோம். இது கிரானைட் ஸ்டோன். இந்த ஸ்டோனு இதில் டபுள் ஏஜி கொடுத்து திக்னஸ் காமிச்சு பண்ணியிருக்கிறோம். இந்த இதை உங்களுக்கு வீட்டுக்கு கலர்ஸ் நிறைய இருக்குது. இது எந்தெந்த கலர்ஸில் வேணாலும் அந்த கலர்ஸில் நம்ம போட்டுக்கலாம். இது ரோலிங் ஷட்டர். இது வந்து சில்வர் கலரில் உள்ள ரோலிங் ஷட்டர். இதில் வந்து மிக்சி, கிரைண்டர் எல்லாம் இதில் வச்சுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கிறது. இது ஓப்பன் செல்ஃபு. நீங்கள் குக் பண்ணும்போது சீக்கிரமாக எடுக்கிறதுக்காக ஸ்பைசஸ் வைக்கிற மாதிரி செஞ்சுருக்கோம் நாங்கள். இது கேஸ் லிஃப்ட் அப் பம்பு. இது இப்படி டோரு மேலே போகும். இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிம்னி பேனல் கொடுத்து சிம்னி அட்டாச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கிளீனிங்க்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதுவும் லிஃப்ட் அப் டோர் தான். இதுவும் நீங்கள் எந்த திங்ஸ் வேணாலும் வச்சுக்கிட்டு ஈஸியாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது மேலேயும் அப்படி தான் கொடுத்துருக்கோம். இது ஓப்பன் செல்ஃப். லைட் கலர் ஒன்று, ஒரு டார்க் கலர் அக்ரிலிக்கில் பண்ணியிருக்கிறோம். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து ஒரு 100 கலர்ஸ்க்கு மேலே இருக்குது அக்ரிலிக்லேயே. எந்த கலர் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் பண்ணிக்கலாம். அக்ரிலிக்கு லாஃப்ட் டோரு வெறும் டோர் மட்டும் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு 800 பண்ணலாம். பாக்ஸ் டைப்பாக பண்ணணும்னா 1500 பண்ணிடலாம். நம்ம வந்து லேமினேட் ஃபினிஷ் பண்ணியிருக்க கிச்சனை நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு அதோட ப்ரைஸ் எல்லாம் நாங்கள் சொல்கிறோம் வாங்க. இப்போ வந்து லேமினேட் ஃபினிஷில் உள்ளதை பார்க்கலாம் வாங்க. இது லேமினேட் ஃபினிஷில் ஸ்டோரேஜ் யூனிட். இது டேண்டம் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்லிம் பாஸ்கெட்னு சொல்லுவாங்க. சைடு வால் ஃபுல்லாகவே உயரமாக இருக்கும். இதில் அப்படி இல்லை, இதில் ராடு கொடுத்துருக்கோம். இதெல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் இதுக்கு. அதே மாதிரி மெட்டீரியலும் வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் BWP 710 கிரேடு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இந்த கிச்சனுக்கெல்லாம். அதே மாதிரி கார்னர் பாருங்கள். கார்னர் ஸ்பேஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுற மாதிரி அப்படியே நாங்கள் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம் உங்களுக்கு. இது ஆயில் புல் அவுட்டு. எல்லாமே வந்து ஸ்லீக் பிராண்டட் ஐட்டம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். அகைன் இதுவும் பெர்ஃபரேட்டட் கட்லரி ட்ரே. இது கப் அண்ட் சாசர், அகைன் பிளேட் ட்ராக். இது ஃபுல்லாக ஸ்டோரேஜ் யூனிட். இது வால் யூனிட்டில் ஸ்டோரேஜ் வால் யூனிட். இதில் செல்ஃப் அட்ஜஸ்டபிள் செல்ஃப் கொடுத்துருக்குறோம். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எடுக்கக்குள்ள ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே வந்து BWP பிளைவுட்டில் யூஸ் பண்ணுறோம். ஓப்பன் செல்ஃப் யூனிட். இது பாருங்கள். இதில் வந்து ஓப்பனாக குக் பண்ண வேண்டிய ஐட்டமாக நீங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அகைன் வந்து ஸ்டோரேஜுக்காக இது பர்பஸ்க்காக இது கொடுத்துருக்குறோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். லேமினேஷன் நாங்கள் வந்து லாஃப்ட்டுக்கு வந்து 550 பண்ணுறோம். பாக்ஸ் டைப்லாம் 1150 பண்ணுறோம். மேட்டு, டெக்ஸ்சர் எந்த ஃபினிஷ் எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரே ப்ரைஸில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எங்களது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். பட் ரேட்டு கம்மியாக இருக்கும், குவாலிட்டி அதிகமாக இருக்கும். உங்களுக்கு 20 இயர்ஸ் எங்களுடைய கேரண்டியாக இருக்கும். இது வந்து எங்களுடைய கேட்லாக்ஸ். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சமான கலர்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணிக்கலாம். என்ன மாதிரி டிசைன் கேட்டாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். நெட்டில் நீங்கள் பார்த்து ஒரு டிசைன் கொடுத்தீங்கன்னா அதே டிசைனை நாங்கள் அப்படியே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இது வந்து டிவி யூனிட். டிவி யூனிட்டில் லூவஸ் கொடுத்து பண்ணியிருக்கிறோம். இது ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் வந்து ட்ராயர்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாம் சாஃப்ட் க்ளோஸ் ட்ராயர்ஸ். இதில் சைடில் வந்து லைட்டிங்ஸ் கொடுத்துருக்குறோம். இது வந்து 1000
rupees இது பெர் ஸ்கொயர் ஃபீட் ஆகும். எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் காமிக்கிற டிசைன் சரி, நாங்களே போட்டு கொடுக்குற டிசைனாக இருந்தாலும் எந்த டிசைன் வேணாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இது பார்த்தீங்கன்னா தரையோடு இருக்காது, கிளீனிங்க்கு வசதிக்காக இதை வந்து நாங்கள் மேலே தூக்கி ஹேங்கிங்கில் கொடுத்துருக்குறோம். ஹேங்கிங் சிஸ்டமாக இருக்கும் இது, அதனால் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு புக் செல்ஃப் அண்ட் க்ராக்கரி யூனிட் மாதிரி பண்ணியிருக்கிறோம். இதோட ஹைட் வந்து 8 ஃபீட். இதில் வந்து அலுமினியம் ஷட்டர் கொடுத்து டிண்டட் கிளாஸ் கொடுத்துருக்கோம், ப்ரௌன் கிளாஸ். சைடில் பாருங்கள் லைட்டிங் கொடுத்துருக்குறோம். இது ஓப்பன் புக் செல்ஃப்ஸ் மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதில் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் வார்ட்ரோப். இது ஒரு ட்ரெஸ்ஸிங் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை கிளாஸ் கொடுத்துருக்கோம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறோம். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதே மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். வார்ட்ரோப் அதே சேம் தான், 1150லேருந்து பண்ணுறோம். வார்ட்ரோப்புக்கும் பாக்ஸ் டைப்பில் பண்ணி கொடுக்குறோம். கீழே ட்ராயர்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். இது ஹேங்கிங் ஐட்டம். இது ஹேங்கிங் பண்ணுறதை வெளியில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் உயரம் குறைவாக இருக்கவங்க இதை யூஸ் பண்ணுறதுக்காக இதை மறுபடியும் உள்ளே விட்டுட்டிங்கன்னா மேலேயே இருக்கும். இது ட்ரெஸ்ஸஸ்லாம் இது லூவஸ் டைப்பில் கொடுத்துருக்கோம். இது எங்கே வேணாலும் உங்களுடைய ஏரியாவில் பேனலிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னொரு மாடலில் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கிளாசி ஃபினிஷில் பண்ணியிருக்கிறோம். இது எவ்வளோ வெயிட் தாங்குது பாருங்கள். இதோட செல்ஃப்ஸ் எல்லாம் பாருங்கள், எங்களுடைய திங்ஸை வச்சுருக்கிறோம், அதோட வெயிட்டு எப்படி தாங்குது பாருங்கள். இது இந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட் என்னவோ அந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். சேம் ட்ராயர் கீழே. இது பேனலிங் ஒர்க்கு, பார்க்குறதுக்கு அப்படியே வுட்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். இதை பாருங்கள், இதெல்லாம் பேனலிங் ஒர்க்கு தான். ரொம்ப அருமையாக செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு வேலையை. நாங்கள் பாருங்கள் யூபிவிஸ்லேயும் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த கரையான் பிரச்சனை உள்ளதுனால அந்த யூபிவிசியில் நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க. இப்போ அதனால் யூபிவிசிலையும் நாங்கள் வந்து கிச்சன்ஸ், வார்ட்ரோபு, எல்லா டிவி யூனிட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுலேயும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வார்ட்ரோபை நீங்கள் பாருங்கள், அப்படியே வுட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி வுட்டில் பண்ண மாதிரியே இருக்கும். இது வந்து வார்ட்ரோபு. இது கிச்சன் உங்களுக்கு காமிக்கிறேன். இது யூபிவிசியில் பண்ண கிச்சன். இதில் வந்து எல்லாமே வுட்டில் என்ன மாதிரி பண்ணுறோமோ ப்ளைவுட்டில் அதே மாதிரி இதுலேயும் நம்ம பண்ணலாம். ட்ராயர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம், இதில் லிம்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். என்ன வேணாலும் இதில் பண்ணிக்கலாம். இது வந்து யூபிவிசி மெட்டீரியல். இது வந்து ஸ்கொயர் ஃபீட் 380 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எங்களோட ஆஃபீஸில் நீங்கள் வந்தீங்கன்னா விஆர் கான்செப்டில் நீங்கள் இப்போ உங்களுடைய டிசைனை அப்படியே விஆர் கான்செப்ட்லேயே நீங்கள் பார்த்து அது எப்படி வரும்ன்றதை ரியலைஸ் பண்ணலாம் நீங்கள். அதனால் நாங்கள் விஆர் கான்செப்டும் எங்கள்கிட்ட இருக்குது. உங்கள் வீட்டுக்கு பண்ண வேண்டிய ட்ராயிங் எல்லாம் நாங்கள் அப்படியே இமேஜஸ் அப்படியே பண்ணி காமிப்போம். இங்கேயே எங்களுடைய ஆஃபீஸ்லேயே நாங்கள் பண்ணி காமிச்சிருவோம். நாங்கள் அது எப்படி வரும்ன்றது உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இங்கே 3D இமேஜஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. எங்களுக்கு வந்து ஒரு 500 கஸ்டமர்ஸ் நாங்கள் இது வரையிலும் பண்ணியிருக்கிறோம். இனிமேல் வந்து நிறைய ஒர்க்கும் போயிட்டுருக்கு எங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் இது செஞ்சு கொடுப்போம். நாங்கள் 1 இயர் வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். கிளைண்ட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு பிறகு கேட்டாலும் அவங்களுக்கு என்ன சர்வீஸோ அதை நாங்கள் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு சர்வீஸ் க்ளீனாக கொடுத்துருவோம். வாரண்ட்டி வந்து 20 இயர்ஸ் வரலும் உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குற ஒர்க்மேன்ஷிப்பில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு.